யாருக்கு என்ன பாவங்களை செய்தோம், எவருக்கு என்ன தேங்குகளை இழைத்தோம், கூலியை குறித்தோமா, குறைமறக்கால் இட்டோமா, வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி கொடுத்தாரு என்று மாமன். அது குற்றம். எங்கு கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். வேதனையை நாட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றாயே சிவமே, சிவசிதம்பரத்தை தெல்லைவாழ் நடராஜ பெருமானி, உன்னையே கதியை நம்பி வாழ்ந்து வந்த எங்களுக்கு நீ கொடுத்த பரிசு கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை, முக்கியமந்திரி சத்தியகீர்த்தி, நாடு நகரம், அவனுக்கு 56 தேசம், அதில் உள்ள மக்கள் அத்தனையும் இழக்க செய்து விட்டார். சுந்தரருக்கு தூது சென்ற சுகேச, உன் மனம் என்ன கண்ணா, உன் மனம் என்ன இரும்பா, உன் மனம் என்ன கற்பாதையா, கற்பாதையா. என் மன்னனை தேடி அலைந்து கொண்டிருக்கு. அவர்களை பிரிந்து 12 ஆண்டு காலமாகிவிட்டு உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, இருக்க இடமின்றி எத்தனை காலம் அழுது விளங்குவது. மன்னா 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 என்று காசி என்பது கூறாவும் அடைந்து விட்டேனே. உன் மன்னனை பார்த்தேன் என்று சொல்வதற்கு ஒருவர் கூட ஆள் இல்லையே இறைவா. எங்கே 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 பெரியோரே அறிவுள்ள தாய்மாரே, அன்புள்ள பெரியோரே அறிவுள்ள தாய்மாரே, மனதை பார்த்தீர்களா, அரிச்சந்த மனதை பார்த்தீர்களா. எங்கே 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 சத்தியம் தவறாத உத்தமனையா, நீலை தடுமாறி உருமாறி போராடையா. சத்தியம் தவறாத உத்தமனையா, சத்தியம் தவறாத உத்தமனையா, நீலை தடுமாறி உருமாறி போராடையா. அவதானே என்பாடி தெய்வமையா, அவதானே என்பாடி தெய்வமையா, அவதானே என்பாடி தெய்வமையா. ஐயா அவதானே என்பாடி தெய்வமையா. பெரியோரே அறிவுள்ள தாயாரே, அன்புள்ள பெரியோரே அறிவுள்ள தாயாரே, மன்னரை பார்த்தீர்களா, ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா. எங்கே 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 எங்கே
ஆறு தேசம் ஆண்டானையா மன்னன் அரிச்சந்திரன் என்னும் பெயர் உண்டானையா அவதானே என்றாழில் தெய்வமையா அவதானே என்றாழில் தெய்வமையா அந்த தெய்வத்தை தேடி இங்கு அலையலையா பெரியோரே அறிவுள்ள தாய்மாரே அன்புள்ள பெரியோரே அறிவுள்ள தாய்மாரே பலனை பார்த்தீர்களா அரிச்சந்திர மகனை பார்த்தீர்களா அவர் போல எவரும் உண்டோ அந்த ஒரு மகன் தன்னை விட்ட மனிதர் உண்டோ அவதானே என்பாள் தெய்வம் ஐயா அவதானே என்பாள் தெய்வம் ஐயா தெய்வத்தை தேடி அலையனைய அன்புள்ள பெரியோரே அறிவுள்ள தாய்மாரே மகனை பார்த்தீர்களா ஹரிச்சந்திர மகனை பார்த்தீர்களா எங்கே 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 இஷ்டமாய் எந்தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டான் முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு என்று நெஞ்சமே அஞ்சாதே என்று ஆதரவு சொல்வதற்கு ஆட்களை படைத்து வைத்திருப்பவன் அவன் நெற்கலியாக்கி எல்லாவற்றையும் இழக்கச் செய்து இப்படிப்பட்ட வேதனையாளுக்கு வேடிக்கை பார்ப்பவன் அவன் தான் அவன் இந்த உலகத்தில் எதுவும் அதிராது என்பார்கள் அதற்கு இலக்கா மன்னனை தேடி அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த பாவிக்கு ஒருவர் கூட உன் மன்னனை பார்த்தேன் என்று சொல்வதற்கு ஆளுது அத்தனையும் இழந்து தன்னந்தனிமையாக தவித்து புலம்புகிறேன் கருணாகரா கண்டின் தோலை ஆடையாக கொண்டவனே என்னவனே என் இறைவா எப்படியாவது எனக்கு ஒரே ஒருமுறை பார்க்கிறேன் அண்ணவனுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு இறப்பேனையா இறக்கின்ற கதிக்கு நல்ல கதி கிடைக்கும் என்பார் அப்படிப்பட்ட நற்கதியா எந்த கவி உங்கள் மனம் எனக்காகவில்லை இன்னும் என்ன சோதனையோ இன்னும்
மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையோ எத்தனை கவிகளையும் மொழிகளையும் அடுக்கடுக்காக அள்ளி உன் திருவடியை வணங்குகின்றான். சதேகித்தியாக எனக்கு உன் மன்னன் இங்குதான் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு யாருமே அனாதையாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கு. யாரும் மற்ற அனாதையாக நின்று கொண்டு தவிக்கிறேன், கத்துகிறேன், கதறுகிறேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் எதை கொண்டு வரும், எதை கொண்டு செல்ல போகும்? இட்டார்க்கு இட்ட பலன், செய்தார்க்கு செய்த பலன், அவரவர்கள் ஓய்வினை அவரவர்களே அறுவடை செய்வார்கள். என் மன்னன் என்ன தவறு செய்தார்? காயாமுன் பூப்பிஞ்சு அறுத்தானா? கண்ணீர்களை பறிகொண்டானா? அன்னம் என்று வந்தவர்களுக்கு, பசி என்று வந்தவர்களுக்கு கண்ணுவலிக்க மறுத்தானா? ஏழை எளிய வழக்கிட்டு வழிய வழக்கிட்டு வம்புக்கு எடுத்தானா? யாதொரு குறையும் செய்து மற்றவர்களை எண்ணி நகையாடினான். கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது தான தர்மங்களை வாறு வழங்கினானே, அது குற்றம். எதப்பா குற்றம்? எங்கு ஒன்று கூறி நிறுத்தி வைத்திருக்கிறார். தலை பிரிந்து உற்றாரை மறந்து, உறவினரை மறந்து, சுற்றத்தாரை மறந்து, சூழ்ந்தவர்களை மறந்து எங்கு கொண்டு எடுக்க வைத்து விட்டாய் இறைவா. எப்படியாவது ஒரு முறை பார்த்தாக வேண்டும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். கருணாகராக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். ஆரம்பமாவது பெண்ணுக்குள், நாம் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே என்பார். அந்த வகையிலே பெண்ணிலே தோன்றி பெண்ணிலே மறைகின்ற இந்த மூமதேவை மறந்து வாழுகிற நமக்கு இந்த சமுதாயத்தில் எதை கொண்டு வந்து எதை கொண்டு செல்ல போகிறோம்? ஆகவே இந்த கூடு விட்டு ஆவி போடவில்லை, எதுவுமே இந்த இடத்தில் நடைபெறாது. அப்படிப்பட்ட என் மாமன்னனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறாய் மகன். ஆடி முடித்தவர்கள், ஆவி வரி போனவர்கள், கூடு விட்டு ஆவி போன பின்பு, இந்த கூடு விட்டு ஆவி போன பின்பு குக்கரலோ கூடி வரும். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக ஆதவனை ஆதரித்து தொந்தி சரிய இடைநோக குடநோக உடல்நோக பெற்றெடுக்கின்ற ஒரு தாய்க்குத்தான் அவன் வேதனையும் வழியும் தெரிவிப்பார். அப்படி பெற்று வளர்த்த ஆராய்ச்சி எனது மாமன்னன் எங்கு நின்று கொண்டு புலம்புகிறார்களோ தெரியவில்லையே இறைவா. கொட்டு வரும், கொலவு வரும், கோவிந்த நாம வரும், கோவிந்த நாம வரும், கொட்டு வரும், கொலவு வரும், கோவிந்த நாம வரும், கோவிந்த நாம வரும், சட்டியில நெருப்பு வரும், சாதிக்கான கூட வரும், சட்டியில நெருப்பு வரும், சாதிக்கான கூட வரும். எட்டுக்கால் நடந்து வரும் மனிதனுக்கு மேற்கிடம் தெரியாது, எட்டுக்கால் நடந்து வரும் மனிதனுக்கு நேர்த்திடம் தெரியாது, எதுவுமே புரியாது. சத்தையில நெருப்பு வரும், சதிசன கூட வரும், சத்தையில நெருப்பு வரும், சதிசன கூட வரும். எட்டுக்கால் நடந்து வரும், எங்கள் கால் நீண்டிருக்கும், எங்கள் கால் மனிதனுக்கு நேர்த்திடம் தெரியாது, எதுவுமே புரியாது.
நேர்த்திடம் தெரியாது எதுவுமே புரியாது. பொன்னடையில் படுத்தவர்க்கும் பட்டுமத்தை நெறித்தவர்க்கும் பொன்னடையில் படுத்தவர்க்கும் பட்டுமத்தை நெறித்தவர்க்கும் பச்சை போல கட்டி வரும் வைகோல் தலகணி வரும். பச்சை போல கட்டி வரும் வைகோல் தலகணி வரும். 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும். இந்த கால் மனிதனுக்கு நேற்றிடம் தெரியாது எதுவுமே புரியாது. இப்படியா எல்லாம் இருந்தும் சொல்லால் வந்திருக்க இதனை இவன் செய்வான் என்று ஆராய்ந்து அதனை அவன்கள் விட நன்றி என்று சொல்வார். அந்த வகையில் என் மன்னனை பார்த்த 56 தேசத்திற்கும் 7 சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வந்த மன்னனை இக்கதிக்கு ஆர்ப்பணித்து நிந்தனை செய்து விட்டார். சுந்தரருக்கு தூசு சென்ற சுகேஷ் இங்கு சத்து பொன்னடை போர்த்தி கௌரவம். எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த கிராமத்தார்களுக்கும் விழா கோயிலுக்கு பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். எப்படியாவது என் மன்னனை பார்த்தாக வேண்டும் என்று மயான வரை வந்துவிட்டு அந்த அவளை பாராமுகம் புகவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே செடி செடி கூறேன் நிலையிலான் செடி செடி கூறேன்